بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்து எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருக்குர்ஆனும் நமக்கு போதிக்கின்ற நல்ல குணங்களையும் தவிர்க்க சொல்லக்கூடிய தீய குணங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் பொய் பேசுவதின் காரணத்தினால் மறுமை நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள் என்ன என்பதை பற்றியும், பொய் பேசுவதின் காரணத்தினால் நாம் நரகத்திற்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை பற்றியும் நாம் விரிவாக பார்த்திருக்கிறோம். அதன் தொடரிலே சில பொய்களை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். சில நேரங்களில் சில காரணங்களை தொட்டு இது போன்ற பொய்களை பேசுவதனால் மறுமை நாளையில் அவர் குற்றவாளியாக எழுப்பப்பட மாட்டார், மறுமை நாளையில் அவர் நரகத்திற்கு போவராக ஆக மாட்டார் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சில பொய்களை அனுமதித்திருக்கிறார்கள். அதை போன்று திருக்குர்ஆனும் கூட சில நேரங்களில் பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் அனுமதி அளித்திருக்கிறது. அது தொடர்பான விளக்கங்களை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். திருமதி என்ற ஹதீஸ் நூலில் 1862வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லா யஹில்லுல் கதிபு இல்லா ஃபீ ஸலாஸ், 3 விஷயங்களில் பொய் பேசுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது யுஹத்திஸு ரஜுலு இம்ராஅத்தஹு லியர்லியஹு, ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவன் சொல்லக்கூடிய அந்த பொய் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாகும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த 3ல் முதலாவதாக மனைவியிடத்திலே ஒருவன் பொய் பேசுவதினால், அவளை திருப்திப்படுத்துவதற்காக சொல்வதினால் அதனால் அவன் குற்றவாளியாக ஆக மாட்டான் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பத்திலே இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு இது போன்ற பொய்கள் அவனுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. எப்பொழுது இது போன்ற பொய்களை எல்லாம் தவிர்த்து நேருக்கு நேராக உண்மையே பேசுவேன் என்று போகின்ற நேரத்தில் பல சிக்கல்களையும் சண்டைகளையும் என்ன செய்கிறான், அவன் சந்திக்கிறான். பொதுவாகவே மனிதன் திருமணம் முடிப்பதற்கு முன்பாக அந்த பெண்ணை பற்றியும் அதனுடைய குணங்களை பற்றியும் சரியாக அவன் புரிந்து கொள்ளாத காரணத்தினால் திருமணம் முடிந்த 3ஆம் நாளே 300 சண்டைகளை அவன் போட ஆரம்பிச்சிடும். நேற்று வரையிலையும் கல்யாணம் என்று நினைத்துக் கொண்டிருந்தவன் கடைசியில் பார்த்தால 2-3 நாட்களிலேயே அவனுக்கு நரகத்தை போன்று அவனுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். அதே அவன் சொல்லுவான், அந்த ஐயர் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் எனக்கு புரியாம போச்சு. சொல்லுவார் என்ன, கடைசியில் அவங்க மந்திரம் சொல்லும் போது மாப்பிள்ளை லேட் ஆயிட்டா என்ன சொல்லுவாரு, நல்ல நேரம் முடிய போது வாங்க வாங்கன்னு கூப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்பதான் எனக்கு விளங்குது, நான் தாலி கட்டினதோட என் நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறது அப்பதான் எனக்கு இப்ப விளங்குனுச்சுன்னு நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறான். ஏன்னா அவனை கூப்பிடுறது அவன் அர்த்தத்துல வேற, ஆனா இவன் புரிந்து கொண்டது அவனுடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறான், என்னுடைய மொத்த நல்ல நேரம் பூரா முடிஞ்சு போச்சு, அதுக்கு வரையிலையும் நல்லா இருந்தேன். இது விவரம் தெரியாதவர்கள் சொல்லக்கூடியது. ஆனா அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது 5184வதாக, அல் மர்அத்து கல்லிலாய், பெண் இருக்கிறாளே அவள் வளைந்த எலும்பை போன்றவள். இன் அக்மம் தஹா கசர் தஹா, அதை நேராக்க நீ நாடினால் அதை உடைத்து விடுவாய். அது நேராக்க முடியாது. அந்த வளைந்த நிலையிலேயே நீ இன்பம் அனுபவிக்க நினைத்தால் இன்பம் நீ அனுபவிப்பாய். அது வளைஞ்ச மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் குறை நிறைகள் அங்கு இருக்கத்தான் செய்யும். குறையே இருக்கக்கூடாது அப்படின்னு நீ நினைத்தாய் என்று சொன்னால், அதை சரி செய்வதற்கு நீ முயற்சி செய்தாய் என்றால் அந்த எலும்பு உடைச்சிருவா, அதாவது உன்னுடைய உறவு துண்டிக்கப்பட்டு விடும், தலாக்கில் போய் முடிந்து விடும். இது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஆண்களுக்கு சொன்ன அழகான ஒரு அறிவுரை. நம்ம உள்ளே போகின்ற பொழுதே குறையும் நிறையும் இருக்கிறது என்று நாம் போகும் பொழுது நமக்கு இயற்கையிலே சில குறைகள் வரும் பொழுது அதை நாம் சமாளித்துக் கொள்வோம்.
இதுக்குதான் ஒருத்தன் என்ன செய்யறான், கம்ப்யூட்டர் ஜாதகம், அதுல உனக்கு எப்படி மனைவி வேணும் டைப் பண்றான். நல்ல சிவப்பான, எதிர்த்து பேசாத, துணிகளை எல்லாம் நன்றாக துவைக்கக்கூடிய ஒரு மனைவி வேண்டும், யாரை செலக்ட் பண்ணலாம் என்று தட்டியாச்சு. அப்படி என்ன செய்ய சுதீர் டக்குன்னு ஒரு போட்டோ வந்து காட்டுது. வேர்ஃபுல்ல சோப்பு கலர் வாஷிங் மிஷினை கல்யாணம் முடிச்சுக்க, எதிர்த்து பேசாது, என்ன நீ சொன்ன நேரத்துல துவைச்சு கொடுக்கும், சுத்தமாக உனக்கு இருக்கும், சோப்பு கலர்ல வாங்கிக்க. இது வந்து நகைச்சுவையா சொன்னாலும் எதிர்த்து பேசாம ஒரு பொண்டாட்டி என்ன செய்ய முடியும், உலகத்துல பார்க்கவே முடியும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்ட்டே தண்டை போட்டிருக்காங்கண்டா, அந்த நபி தோழியர்களே உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள்ட்டே அந்த குணம் வரும் என்று சொன்னால் மற்றவங்கள்ட்ட எப்படி? இதே இன்னொரு இதுல சொல்வார்கள், எதிர்த்து பேசல கடவுளை வைத்து ஒரு கதை சொல்லுவான். என்னன்னா, கடவுள் வந்து தோன்றி கடவுள் வந்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளு. அப்போ அவரு ஒருத்தன் சொன்னானா, எனக்கு ஒரு பெரிய ஆசை என்னன்னா, இங்க அமெரிக்காவுக்கு தரைவழி மார்க்கமாக போகணும், அதுக்கு ரோடு போட்டு கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன் அப்படி. அப்போ கடவுள் சொன்னாரா, ரொம்ப தூரமாச்சு, அது எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரத்துக்கு ரோடு போடுறது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு நான் கடவுள் சொல்லியிருக்கேன். அப்படின்னா சரி, உனக்கு ஏன் அவ்வளவு கஷ்டமான வேலை, ஒன்னே ஒன்னும் என் பொண்டாட்டி மட்டும் எதிர்த்து பேசாமல் ஆக்கிவிடு அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் சொன்னாரா, அமெரிக்காவுக்கு 4 வே வேணுமா 2 வே வேணுமா உனக்கு? எந்த அளவுக்கு இது கடவுள், நம்முடைய இறைவனார அவங்க சொன்ன வேற, அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான், அது வேற. இது எதற்கு சொல்லுகிறார் என்றால், பெண்களுடைய குணங்கள் அப்படித்தான் இருக்கும். அப்ப நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பொய்யும் கொஞ்சம் குறைஞ்சையும் சொல்லிக்கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொண்டு திருமணத்தை என்ன செய்யணும், வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது வளைந்து எலும்புங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒருவன் எப்படி அந்த பொய் பேசி தன்னுடைய மனைவி இடத்துல வந்து காரியம் சாதிப்பான், அடிக்கடி ரொம்ப தொந்தரவு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அவளை எப்படி சொல்வானா, உன்னுடைய உதடுகள் இரண்டும் இணைந்திருக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அழகோ அழகு, எப்போதுமே சேர்ந்தே இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், வாய துறக்காத அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான வார்த்தையில் அவர் சொல்லும் போது, அப்படியா நம்ம வாயை திறந்தீங்கன்னா வாய் சேர்ந்துன்னா அற்புதமா இருக்குது அப்படி. இன்னொருத்தன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உனக்கு அடிக்கடி கோபம் வந்தால் இப்படி சொல்லும் போது மனைவி என்ன செய்வாங்க, ஆஷா அல்லா வீட்டுக்காரர் நல்லா சந்தோஷமா இது பண்றாரு. இன்னொருத்தன் என்ன செய்யறாருன்னா, உனக்கு கோபம் வந்து விட்டால் என்ன செய்ய, கண்ணாடி முன்னால் போய் பார்த்து, இறைவா என்னை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார், இவ்வளவு அழகு வேற யாருக்கும் கொடுக்கவில்லைன்னு சொன்னீங்கன்னா கோபம் பூரா குறைஞ்சிடும். அப்படியா, உண்மையாக நீ சொல்றிய, நிஜமாத்தான் நீங்க சொல்றீங்களா, அப்ப நிஜமாத்தான் நான் சொல்றேன் அப்படின்ற உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட விட்டு இருந்தா இது ஒரு பொய் தான், இருந்தா மகிழ்ச்சி அவனுடைய வாழ்க்கை. மார்க்கம் வந்து என்ன செய்கிறது, அனுமதி கொடுக்குது. அடுத்து கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், அடிக்கடி இப்படி சொல்லாத, ஏன் பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு பழமொழி வேற சொல்லி இருக்கிறாங்க. இப்படி சொன்னா 2 பேருக்குள்ள இணக்கம் வருமா, நாளைக்குள்ள சண்டை என்ன செஞ்சிடும், இன்னைக்கு வந்துவிடும். ஆனா அந்த வார்த்தையுடன் என்ன செய்து கொள்ளலாம், நிறுத்தி விடுவான் என்று சொன்னால் இந்த மாதிரி பொய்களை என்ன செய்கிறது, மார்க்கம் வந்து நமக்கு அனுமதிக்கிறது. அதே மாதிரி சொல்வார்கள், சாப்பாட்டுல நிறைய சண்டை வரும் உங்களுக்கு, அதுல எல்லாம் வந்து நிறைய பொய் சொல்லலாம், அதுல மார்க்கம் தடையே செய்யல. இப்போ உதாரணத்திற்கு சமையல்ல பாக்குறோம், கத்திரிக்காய் முழுசா வெட்டாம போட்டா, அப்ப இதை வந்து கொஞ்சம் விவரமான ஒரு புருஷனாக இருந்தா என்ன சொல்லுவான், எத்தனையோ பெண்கள் சரியாக அறிந்து வெட்டி போட்ட இல்ல டேஸ்டை விட இது எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதே நேரத்தில் நீ வெட்டி நல்லா அறிந்து நீ போட்டிருப்பாய் என்று சொன்னால் அதோட டேஸ்டோ எப்படியோ ஆயிருக்குமே அப்படின்னு சொன்னா அவன் சரி நம்ம வெட்டாம போட்டது நாசுக்கா சொல்றாரு நம்ம வீட்டுக்காரு, அடுத்த தடவை கரெக்டா இதை விட சூப்பரா செஞ்சு தராங்க அப்படின்னு சொல்லுவான். கொஞ்சம் கோவக்கார வீட்டுக்காரன்னா, ஏண்டி உனக்கு கண்ணு முன்னாடி இருக்க பிரடியில இருக்காடி, முழுசா இவ்வளவு பெருசாத்துக்கு போட்டு வச்சிருக்க, அப்ப அவ இழக்க முடிச்சா பொம்பளையா இருந்தா, இது அறிந்தும் அறியாமலும் நடந்தது. கோபம் அவனுக்கு வர, இதுல எதுகை மோனை வரைய அறிந்தும் வெட்டாமலும் போட்டாங்களாம், தெரிந்தும் தெரியாமலும் போட்டு விட்டார்களாம். 2 அர்த்தத்துல சொல்றேன்னு கேட்டா அவளுக்கு என்ன ஆகும், கோபம் வருமா வராத? இப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்மளை கோபத்தை ஊட்டக்கூடிய மாதிரி சில விஷயங்கள் பெண்களிடத்தில் நடக்குமானால் அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா, விட்டு சில பொய்களை சொல்லி
அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுல மார்க்கம் என்ன செய்யாது, தலையிடாது. இப்ப உதாரணத்திற்கு நீங்கள் எல்லாம் இப்போ என்ன செஞ்சிருக்கிறீங்க, நான் சொன்ன உடனே எல்லாம் நிறைய சிரிச்சீங்க. எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கிற மாதிரி தோணுது, அப்படித்தானே? இத போய் என்ன செய்வாரு, யாராவது ஒரு ஆளை வீட்டுக்கிட்ட பாரு, உங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து ஒரே சிரிச்சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற உடனே நீங்க போய் இப்படி நீங்க சிரிச்சீங்களோ, அங்க உட்கார்ந்து அந்த ஆளு விவரம் கட்டம் தரமா பேசிக்கிட்டு இருக்கிறான், நீங்களும் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களாம அப்படின்னு கேட்டா, சீச்சி நான் அப்ப நினைக்கவும் உன்னையத்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உன்ன மாதிரி தங்கமான பெண்கள்லாம் அவன் கண்ணுக்கு படல போல இருக்கு, நான் அவரை இதாத்தான் நினைச்சுக்கிட்டேன், நானும் சிரிக்கவே இல்லையே. இது போய் தான் இருந்தாலும் மார்க்கம் தடை செய்யாது. அதே நேரத்தில் திருப்பி இப்படி பேசி வச்சுக்கிடுவோம். அந்த ஆளு பேசுறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுதான் இன்னும் ஒரு 40 விஷயத்தை நான் சேர்த்து சொல்லி கொடுத்திருப்பேன், அவ்வளவு இருந்திருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க என்ன ஆகும்? அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கேட்கக்கூடியது, சில பொய்களை நாம் மனைவிடத்திலே சொல்லி அவங்களுடைய சந்தோஷப்படுத்துவதற்காக சொன்னால் அதை மார்க்கம் பொய்யாக கருத, நேரடியா பார்த்தா அது பொய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது யாருக்கும் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை, அவங்க 2 பேர்களுக்குள்ள மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதன் காரணத்தினால் மார்க்கம் என்ன செய்கிறதுனா நமக்கு அனுமதி கொடுக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்க்களத்தில் பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. போராட்டங்கள் நடக்கக்கூடிய இடத்துல, போர்கள் செய்யக்கூடிய இடங்கள்ல பொய் பேசுகிறார் என்று சொன்னால் அது குற்றமாகாது. என சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. 3030வது செய்தியாக, அல் ஹர்பு ஹதாத்துன், போர்க்களம் என்பது அது ஒரு சூழ்ச்சி. சூழ்ச்சி வைத்து தான் என்ன செய்ய போரே நடக்கிறது. அங்க போய் உண்மை பேசுவேன், நேர்மையாக நடப்பேன் என்றெல்லாம் வேண்டியதில்லை. அங்க எதிரிகளை தாக்குவது சில ஒழுங்குகள் இருக்கிறது. பெண்களை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, முதியோர்களை கொல்லக்கூடாது, அது தனி. அது இல்லாமல் எதிரிகள் வருகிறார்கள் என்று சொன்னால் எதிரிகளை வீழ்த்துவதற்கு எந்த விதமான சூழ்ச்சிகளையும் நாம் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதுல பொய் பேசினாலும் மார்க்கம் என்ன செய்யல, தடை செய்யல. இது அல்லாஹ்வின் தூதர் அவருடைய காலத்திலேயே ஒரு சம்பவம் நமக்கு நடந்திருக்கிறது. பொய் பேசி ஒரு எதிரியை அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கும் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்த காப் இப்னு அஷ்ரப் என்று சொல்லக்கூடியவனை பொய் பேசி என்ன செய்திருக்கிறார், ஒரு நபி தோழர் கொலை பண்ணியிருக்கிறார். இதை சஹீஹ் புகாரியில் விரிவாக 3031வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவரை பற்றி கது ஆதல்லாஹு வரசூலஹு, இந்த காப் இப்னு அஷ்ரப் என்பவன் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் ஏராளமான இடையூறுகளை செய்தவன், இந்த மார்க்கத்துக்கு ரொம்ப மோசமாக நடந்தவனோ, இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவன். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்தில் முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இவனை கொலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இஸ்லாத்துக்கு பயங்கர விரோதியா இருக்கிறான், மோசமானவனா இருக்கான், கொல்லணுமா? ஆமாம் அப்படின்ற உடனே கிளம்புகிறார் முஹம்மது பின் மஸ்லமா காப் இப்னு அஷ்ரப் இடத்தில். அங்க போன உடனேயே இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் என்பதின் காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறை பேசுவதை போன்று காப் இப்னு அஷ்ரப் இடத்தில் பேசுகிறார். வஸஅல்னா ஸதகா, அவர் எங்கள்கிட்ட தர்மங்களை கட்டிட்டே இருக்காரு, எப்ப பார்த்தாலும் பணம் 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 இதே தான் இது பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப மோசமா நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பற்றி மோசமாக பேசுகிறார். பேசணும்னா காப் இப்னு அஷ்ரப் சொல்லுகிறார், இதை விடவும் ஒரு மோசமான நிலையை நீங்கள் சந்திக்க நேரிடும். ஆமா ஆமா, நாங்க அங்கேயே இருக்கிறோம்னா இவருடைய நிலைமை என்ன ஆகும் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நம்ம இருக்கிறோமே தவிர நாங்கள் முழு விருப்பத்தோடு முகமதுடன் நாங்கள் இருக்கவில்லை என்று அவர்கிட்ட அப்படியே சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காப் இப்னு அஷ்ரப் நம்பிக்கிட்டே இருக்கிறார், இவர் முகமதை வெறுத்தவங்க போல இருக்கு, நம்மிடத்தில் இருந்து வந்து விடார் என்று சகஜமாக பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அப்படியே பேசின சந்தர்ப்பம் கரெக்டாக கிடைத்த போது அவனை வெட்டி விடுத்து விடுகிறார் முகமது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு. இது ஏண்டா ஒரு எதிரியை கொள்ள போகின்ற நேரத்தில், ஒரு போர்க்களங்களிலே வந்து விடுகின்ற நேரத்தில் இது போன்ற ஒரு பொய்களை நாம் சொல்லி, இந்த மாதிரி பொய்களின் காரணத்தினால் எதிரிகளை நாம் வீழ்த்துவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதல்ல. ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போர்க்களத்தில் நீங்க பொய் சொன்னீர்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் பொய்யர் என்ற பட்டியலில் நீங்கள் வரமாட்டீங்க, இது அனுமதிக்கப்பட்டதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அதே மாதிரி இன்னொன்று, மூன்றாவது, 2 சகோதரர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வேண்டி சில பொய்களை நீங்கள் பேசிக் கொள்ளலாம். சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. 2692வது செய்தியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸல் கஸாபு அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவன் பொய்யன் அல்ல. ஏன்னா எம்னி ஹைரன் வ யகூலு ஹைரா,
நல்லதையே எண்ணுகிறான், நல்லதையே சொல்லுகிறான். யார்? இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தவன் சொல்லக்கூடிய ஒன்று அது பொய்யே இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. இந்த ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், ரெண்டு குடும்பங்கள் இருக்கலாம், ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி அவர்கள் பிரிந்து போயிருப்பாங்க. ரெண்டு பேர்கள்ட்டையும் புரிந்துணர்வு இல்லாமல் போயிருக்கலாம். அப்ப என்ன செய்யலாம்னா, நாம் போய் ஒரு குடும்பத்துல உங்க குடும்பத்தை பற்றி அவர் ரொம்ப உயர்வாக பேசுகிறார், என்னமோ தெரியாம சண்டை வந்து விட்டது, நாங்களும் பிரிந்து போய்விட்டோம், அவங்களோட இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், எவ்வளவு நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று அவரிடத்துல போய் நாம் சொல்லுகின்ற பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வெறுப்பு என்ன செய்யும்? குறையும். ஆனா அவன் அப்படியே பேசியே இருக்க மாட்டான், அவன் சிந்திச்சே இருக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு என்ன செய்ய, நம்ம உண்டு தம் வேலை உண்டு என்ற என்ன செய்வார் போய் கொண்டிருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யலாம், இந்த குடும்பத்தை பற்றி அவர்களிடத்தில் நல்லதாகவும் அவங்க குடும்பத்தை பற்றி இவர்களிடத்தில் நல்லதாகவும் நாம் சொல்வது இருக்கிறதே, அது பொய் தான். அவங்க அப்படி நினைக்காவிட்டாலும் இந்த இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, பின்னால் அவர்கள் சேர்ந்து கொள்வதற்காக நாம் இப்படி நடந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனா பரவலாக இந்த மாதிரி இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்களை பரவலா யாரும் செய்யறது. வெறும் கோல் சொல்லுதல், பொய் சொல்வது, நீ மாடி நீ அவனை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கிறான், அவன் ஊர் ஊரா உன்னை உருப்படாதவன் தெரிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம போய் சொல்லுவோம். ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் இணக்கம் வரலான்னு நினைத்தா கூட ஒரு சின்ன ஒரு தவறுதலையான ஒரு வார்த்தையை அவன் சொன்னான்னா அவன் கோவக்காரன், முட்டா பையன், மூதேவி இப்படின்னு திட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில, ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு இணக்கம் ஏற்படும்? ஆனா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க, ரெண்டு பேரும் இணங்கி இருக்கணும். ஏன்னா இதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ரெண்டு குடும்பங்களுக்கும் ரெண்டு நண்பர்களுக்குமே ஏற்படுகிறது. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவன் தன்னுடைய சகோதரனை 3 நாட்களுக்கு மேல் வெறுத்து இருக்கக்கூடாது. 3 நாட்களுக்கு மேல் பேசாமல்ங்கிறது வேற, சலான் சொல்றதுங்கிறது வேற, வெறுக்கிறதுங்கிறது இருக்கக்கூடாது. 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் வெறுத்து இருந்தீர்களானால் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை என்னென்றா, உங்களுடைய நல்லறங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நல்லறங்கள்லாம் எடுத்து காட்டப்படுமா? எடுத்து காட்டப்படுகின்ற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? இணை வைக்காத எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்குவான். ஆனா யாருக்கு மட்டும் அல்லாஹ்தாலா மன்னிக்க மாட்டான்? ரெண்டு பேர்களுக்கு மத்தியில் சண்டை இருக்குமானால் அந்த ரெண்டு பேர்களும் சமாதானம் அடைகின்ற வரையிலையும் இதை பெண்டிங்ல வச்சிருங்கன்றோம், உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே படாது. அப்ப இறக்கின்ற நேரத்திலையும் நீங்கள் சண்டையாளிகளாகவே நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று சொன்னால் அப்போ உங்களுடைய எல்லா நல்லறங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் கை செய்யப்படக்கூடிய நிலைமை ஆயிடும். இப்ப ரமலானுடைய மாதத்துல நோன்பினுடைய காலங்கள்ல நிறைய நல்லறங்கள் செய்யறோம், இதை பூரா அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமானால் நம்ம குடும்பங்களுக்கு மத்தியில சண்டை வரக்கூடாது. மார்க்கத்துக்காக ஒரு குடும்பம் பிரிந்திருக்குன்னா அது வேற. நம்மளுடைய சண்டைகள் எல்லாம் பணத்துக்காக அல்லது ஒரு சின்ன பிரச்சனைகளுக்காக, தன்னுடைய சிறுவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டைகளுக்காகத்தான். மார்க்க கொள்கை குடும்பத்துக்காக வேண்டி யாருமே என்ன செய்யறது இல்லை, பிரிந்தது இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு சில்லற பிரச்சனைகளுக்காக வேண்டி நீங்க குடும்பத்தை பிரிந்திருப்பீர்களானால் அப்ப உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய நஷ்டம் என்னவென்றால் மறுமை நாளில் உங்களுடைய நல்லறங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் போடப்படும். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த மாதிரி சண்டை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அவங்கள சமாதானப்படுத்துங்க, அவங்களை இணைத்து வையுங்கள். அந்த இணைத்து வைப்பதற்காக வேண்டி நீங்கள் சில பொய்களை கூட நீங்க சொல்லுங்க, அது பொய்யே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, பொய்யாகவே கருதப்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த ரமலானுடைய மாதத்துல நாம் மனதிலே நம்ம யாரிடத்திலாவது சண்டை போட்டு இருந்தால் உடனே என்ன செய்யணும்? சலாம் சொல்லி முந்திக் கொள்ளணும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவன் வரட்டுமே, நானா சண்டை போட்டேன், நானா முதல்ல பண்ணேன், அவன் தானே எல்லாம் செஞ்சான், அவன் முதல்ல என்கிட்ட கேட்கணும், நம்ம ஏதாவது சமாதானம் பண்ணான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று சொல்லும் பொழுது யார் சலாத்தை கொண்டு முந்திக் கொள்கிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். அவன் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் ஏதோ தெரியாம நடந்துருச்சு, சைத்தான் என்ன செஞ்சிட்டான், நம்மளை கெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து விட வேண்டுமே தவிர அவன் வர வேண்டும் என்பதற்காக நம்ம காத்துக் கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம தான் நஷ்டவாளி ஆகும். ஆனால் இந்த நோன்பு காலங்களில் நமக்கு மத்தியில் சண்டைகள் பிரச்சனை இருந்தால் நம்ம மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்ற எண்ணத்துக்காக வேண்டி நீங்கள் சேருங்கள். அல்லது ரெண்டு குடும்பங்கள், ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது என்று நீங்கள் அறிந்தால் அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சில பொய்களை கூட நீங்கள் சொல்லுங்கள். அதை கூட அல்லாஹ் தஆலா அனுமதிக்கிறார். இதையும் நீங்கள் என்ன செய்யணும், இதுல கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில தீமைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் பொய் சொல்லி நம்ம தப்பித்துக் கொள்ளலாம்.
மார்க்கம் என்ன சொல்கிறதுனா, தீமைகளை கண்டால் கையால் முதலில் தடுங்கள் என்று சொல்கிறது. முடியவில்லையானால் நாவால் தடுங்கள் என்று சொல்கிறது. அதுவும் முடியவில்லையானால் உள்ளத்தால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்றும் சொல்கிறது. இப்ப உதாரணத்திற்கு, உங்க ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரனா இருக்கிறாங்க, மூழுது ஓதணும் வந்து கூப்பிடுறாங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் கண்டிக்கலாம். அந்த அளவுக்கு கண்டிப்பதற்குரிய வலிமை உள்ளவன் நான் இல்லை. நான் வார்த்தையினால் சொல்றது கூட எனக்கு வலிமை இல்லை. அப்படி ஒரு பலகீன நிலையில் நான் இருக்கிறேன். நேரடியா சொன்னா சிறந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நேரத்தில் நம்ம போயிட்டோம் சொன்னோம்னா, மௌலுதில் நம்மளையும் கலக்க வச்சிருவான், தர்காவில் நம்மளையும் ஈடுபட வச்சிருவான், பாவியா நம்மளை ஆக்கி விடுவான் என்று சொன்னால், ஏதாவது எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் அங்க போக வேண்டி இருக்குதுங்க. நம்ம சின்னவனா படித்தவனா இருப்போம், பள்ளிக்கூடத்துக்கு போற மாதிரி இருப்போம், எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்போம், அல்லது முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, மருத்துவ இது போகணும், அதை போகணும், எதையாவது ஒன்றை நாம் சொல்லுவோமையானால் குற்றமாக. அதே மாதிரி ஒரு கடையில நம்ம என்ன செய்யறோம், வேலைக்கு இருக்கிறோம், அவர் நல்ல பெரிய பணக்காரராரு, பெரிய கோடீஸ்வரா இருக்காரு, அவர் கல்யாணத்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு. கல்யாணம் மிகப்பெரிய ஆடம்பரம், ரொம்ப அனாச்சாரமான முறையில் நடக்கிறது. அப்ப அனாச்சாரமான முறையில் நடக்கின்ற நேரத்தில் நம்ம போகக்கூடாது. நான் வர முடியாது அப்படின்னு சொன்னோம்னா, முடிச்சுக்கிட்டோம்னா நம்முடைய வேலை எல்லாமே போயிடும். அவர்களுடைய கோபத்தை நம்ம ஆளாக்க வேண்டியிருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம பொய் சொல்லுவோமே ஆனால் அதுவும் மார்க்கத்தில் நமக்கு குற்றம் கிடையாது. இதுக்கு என்ன ஆதாரம்? சஹீஹ் புகாரியில் 3358வது செய்தியாக ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லம் யக்திபு இப்ராஹிம் இல்லா சலாசன். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 இடங்களிலே தவிர அவர்கள் பொய் பேசியது இல்லை. மொத்த தன்னுடைய வாழ்க்கையில 3 இடங்களில் பொய் பேசி இருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க. அதுல முதலாவது இடம் அல்லாஹ் திருக்குறான்ல கூட சொல்லி காட்டுகிறார். சாஃபாத்ல 37வது அத்தியாயம் 89 90வது வசனத்துல அந்த அவங்க சமூக மக்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வரும் பொழுது, வகால இன்னி சகீம் ஃபதவல்லவ் அன்ஹு முத்பிரீன், அவங்க வருகிறார்கள், கேட்கிறாங்க, கேட்கும் பொழுது சொல்லுகிறாங்க, நான் நோயாளியா இருக்கிறேன், என்னால வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூட்டத்தினர்கள் திரும்பி போய் விடுகிறார். இந்த சம்பவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். அங்க அவர்களுக்கு நோய் இல்லாத நேரத்திலேயும் தன்னை ஒரு நோயாளி, என்னால் வர முடியாது அப்படின்னு என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லி இருக்கிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன காரணத்துக்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டேன் என்று சொன்னார்கள்? அந்த கூட்டத்தோட போனோம்னா அங்கு நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், தீமைகள், இவைகள் எல்லாம் நம்ம கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும், அதை அங்கீகரித்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். அதனால நம்ம ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நாம் தவிர்த்து கொள்வோம் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமானால் நம்ம என்ன செய்யலாம், பொய் சொல்லிக் கொள்ளலாம். இந்த பொய்யினால நம்ம மார்க்கத்தில் என்ன குற்றவாளிகளாக நம்ம ஆக மாட்டோம். அதுக்கடுத்து இன்னொரு பொய் அவங்க சொன்னது, அந்த அவங்க எல்லாம் வெளியே போயிட்டு வருகிறார்கள், உள்ளூர்ல சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டாச்சு. இப்ராஹிம் நபி இருந்தது அதுக்குதான். இருந்து என்ன செய்கிறார்கள், சிலைகள் எல்லாத்தையும் உடைத்து விட்டு கோடாலிய பெரிய சிலையினுடைய கழுத்துல போட்டு வச்சுட்டாங்க. வைத்த உடனே கேட்கிறாங்க, இந்த வேலையை யாரு செஞ்சா, இது யாரு, மற்ற சிலைகள் எல்லாம் உடைச்சது யாரு, ஏன்னா இப்ராஹிம் மட்டும்தானே இருந்திருக்க, யாரு செஞ்சா சொல்லு. அதற்கு இப்ராஹிம் நபி அவர் பாலஹு கபீருஹும் ஹாதா, இந்த பெரிய சிலை தான் அதை உடைச்சிருக்குது, கோபம் வந்திருக்கும் போல இருக்கு, சின்ன சிலையை விட எனக்கு பக்கத்துல இவ்வளவு பேரா, நான் தான் பெரியவங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி உடைச்சு நொறுக்கிருச்சு. பச அலுகும் இன்கானு எந்திக்கும், அது பேசும் என்று சொன்னால் கேட்டு பாருங்க, அந்த பெரிய சிலையோட உங்கள்கிட்ட சொல்லும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த இடத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த பெரிய சிலை தான் உடைத்தது என்று சொன்னது பொய் தான். ஆனா இந்த பொய் எதற்காக வேண்டி சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் சிந்திப்பதற்காக, அவர்களை உணர்த்துவதற்காக. என்ன செய்யலாம், இந்த மாதிரி நாம் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அவர்கள் விளங்குவதற்காக சில பொய்களை நாம் சொல்லிவிடுவோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் குற்றமாகாது. நம்ம எத்தனையோ விஷயங்களை என்ன செய்யறோம், அவுலியாக்களுடைய பெயர்களினால் எத்தனையோ பொய்களும் புரட்டுகளும் நிறைய சொல்லுகிறார்கள். கண்ட பெயர்களை எல்லாம் அவுலியாக்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டு செய்திருக்கிறாங்க. இப்படி ஒரு கழுத அவுளியான்னு நீ வச்சா கூட அது கூட என்ன செய்வார்கள், அதை வழங்குவார்கள். இப்போ உதாரணத்துக்கு கழுத அவுளியான்னு ஒரு போட்டோவை போட்டு உன்னை போட்டோம் சொன்னா கூட அதுக்கு கூட என்ன செய்வார்கள், பூஜிக்க வருவார்கள். இப்படி எல்லாம் சில விஷயங்களை நாம் எடுத்து கூடுதலாக நம்ம சொன்னோமேயானால், அவரை விளங்குவதற்காக சொல்ல வைப்போமேயானால் அது குற்றமாகாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு முன்னால் இப்ராஹிம் நபி அவர்கள் இதை சொன்னதற்கு காரணம், இவர்கள் விளங்கணும், இவங்க புரியணும், இந்த சிலை உடைக்கிறதற்கு சக்தி கிடையாது, இது பேசுவதற்கு சக்தி கிடையாது, கேட்டால் பதில் சொல்ல முடியாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்.
இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு அடுத்ததுல நாம் சொல்லுகிறோம். அடுத்ததாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய்கிட்டு ஒரு மன்னன் இடத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். அப்ப அந்த மன்னன் கேட்க மன்ஹாதிஹி கால உகுத்தி, இந்த பொம்பளை யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய சகோதரி கிடையாது, மனைவி. அந்த மன்னனிடத்தில் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக, அவங்களுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லியிருக்கிறார். இதுவும் மூன்றாவது பொய்யாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விளக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் எந்த கட்டத்தில் ஒரு நிர்பந்தமான ஒரு காலகட்டம். இதை கூட திருக்குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சூரத்துன் நஹ்ல்ல 106வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், வமன் கஃபர பில்லாஹி மின் பாதி ஈமானிஹி, ஈமான் கொண்டதற்கு பிறகு யார் குஃப்ரியத்தில் போய்விடுகிறார்களோ அவங்களுக்கு பெரிய தண்டனை இருக்கு. யாரை தவிர இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான், எவருடைய உள்ளம் ஈமானில் பரிபூரணமாக இருந்து நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தவிர. மனப்பூர்வமாக ஈமான் இருக்குது, ஆனால் ஒரு நிர்பந்தத்தின் காரணத்தினால் அவர்கள் ஈமான் இல்லாததை போன்று நடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பொய் அல்லாஹ்விடத்தில் கண்டுகொள்ளப்படாது. ஒரு ஈமான் இருந்து கொண்டே நான் மூமின் கிடையாது, நான் காவிர், உயிரை எடுப்பதற்காக வேண்டி மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகிறது, நீ முஸ்லிமான் கேட்டா நான் முஸ்லீம் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னானே, ஆனால் சொன்னது பொய் தான், ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது பொய்யாக கருதப்படாது. இந்த மாதிரிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மண்ணிடத்திலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்ட காரணத்தினால் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னார்கள். இதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார், குற்றமாக எடுத்துக் கொள்வதில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, எடுத்து சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க திருக்குர்ஆன்ல நிறைய எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்தும் வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவராக இருந்ததில்லை, இணை வைப்பு காரியம் அவர்கிட்ட இருந்ததே கிடையாது. ஆனால் திருக்குர்ஆன்ல நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் இணை வைப்பினுடைய வாசகத்தை பல இடங்கள்ல பயன்படுத்தி இருக்கிறார். திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 76ல இருந்து 79வது வசனம் வரையிலையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைல் ரஆ கௌகபன் கால ஹாதா ரப்பி, இரவு நேரம் வந்தவுடன் அவர் நட்சத்திரத்தை பார்த்தார். நட்சத்திரத்தை பார்த்து கால ஹாதா ரப்பி, இது என்னுடைய இறைவன் என்று சொன்னார். எதை? நட்சத்திரத்தை பார்த்து இந்த நட்சத்திரம் என்னுடைய இறைவன் ஃபர்ஸ்ட் சொல்கிறார். இது இணை வைப்பினுடைய தெளிவான வாசகம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இதெல்லாம் மறைந்ததற்கு பிறகு சொல்லுகிறார், இப்படி மறைந்து விட்டு இருக்கக்கூடியதை நான் விரும்ப மாட்டேன், இது என்னுடைய இறைவன் இல்லைங்க. அப்புறம் அதுக்கடுத்து பார்க்கிறார், சந்திரன் வருகிறது. முழு நிலவு சந்திரனை பார்த்து விட்டால் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறதே, இதுதான் என்னுடைய இறைவன் என்று அப்பமும் சொல்லுகிறார். அப்ப சொன்னதற்கு பிறகு அதுவும் கொஞ்ச நேரத்தில் மறைந்து விடுகிறது. மறைந்ததற்கு பிறகு சொல்கிறார், இந்த மறைந்து விடக்கூடியது எனக்கு நேர்வழி காட்டாது, எனவே இதுவும் என்னுடைய இறைவன் இல்லை என்று சொல்கிறார். அப்புறம் அதுக்கடுத்து சூரியனை பார்க்கிறார், பாசிகத்தன் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. கால ஹாதா ரப்பி ஃபஹாதா அக்பர், இதான் என்னுடைய இறைவன், இதான் என்னோட பெரிய இறைவன் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னார். அதுவும் மறைந்ததற்கு பிறகுதான் வஜ்ஜஹத் வஜ்ஹி அல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்ல ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன் என்று அடுத்த வாசகத்தை சொல்கிறார். இந்த வானம் பூமியை முன்னிதாரணம் இன்றி படைத்தானே அவனுக்கு என்னுடைய முகம் சஜிதா செய்கிறது என்று அழகான ஒரு வாசகத்தை அவர் குறிப்பிட்டதாக திருக்குர்ஆன் நமக்கு கூறுகிறது. அப்ப இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். சந்திர நட்சத்திரத்தை கடவுள் என்று சொல்றாரு, சந்திரனை கடவுள் என்று சொல்லுகிறார், சூரியனை கடவுள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இந்த வார்த்தைகள் அனைத்துமே என்னன்னா முழுக்க முழுக்க நேரடியான சிறுக்கான ஒரு வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக வேண்டி சொன்னார்கள்? இவர்களை சிந்திப்பதற்காக வேண்டி, இவர்களை புரிய வைப்பதற்காக வேண்டி, இவர்கள் தெரிந்து இவர்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படையை விளங்க வேண்டும் என்பதற்காக நீ வணங்கக்கூடிய இந்த சிலை, இதுல ஏதாவது ஒரு வெளிச்சமாவது ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. நட்சத்திரத்தை பாரு எவ்வளவு பளபளன்னு மின்னுது, அதை விட இது பரவாயில்லை அப்படின்னு சொன்னார். மக்களை இதிலிருந்து கொஞ்சம் அதனுடைய சிந்தனையை இந்த பக்கம் திருப்புறார். அப்புறம் அதுக்கடுத்து சந்திரன் அதை விட பிரகாசமா இருக்குது, இந்த சிலையை விட பாரு அது எவ்வளவு பிரகாசம், அதை விடவும் சூரியனை பார்க்கிற மிக பிரம்மாண்டமான பிரகாசமா இருக்குது, அப்பதான் உன்னுடைய சிலைகளை விட இது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மறைந்து விடுகிறது.
அப்ப எதுவுமே நிலைத்திருந்து தனக்கு வழிகாட்டவில்லை என்பதை அந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொய் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த மாதிரி புரிய வைப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்வதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இணை வைத்தவர்களாக ஆக மாட்டோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூட சொன்னதாக திருக்குர்ஆன் சொல்கிறது, லவ் கான லிர்ரஹ்மானி வலத், ரஹ்மானுக்கு குழந்தை இருக்குமானால் ஆனா அவ்வளுல் ஆபிதீன், முதலாவதாக வணங்குறவன நான் தான் இருப்பேன். இது எதுக்காண்டி சொல்றான்? இது குழந்தை இருக்கிறது என்பதற்கு அல்ல. இருந்தால் அல்லாஹ்வுக்கு குழந்தை இருப்பதாக சொன்னால் முதலாவதாக நாங்க தான் வணங்குவோம் என்பது சிறுக்குதான். ஆனா இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இந்த மாதிரி வாசம். அதே மாதிரி நம்மளும் சொல்லுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்யணும்னு சொன்னாங்க என்று சொல்லி இருப்பார்களே, ஆனால் கழுதையை சொல்லியிருந்தா கூட நாங்க சஜிதா செய்ய தயார். கழுதையை சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கழுதைக்கு நீ சஜிதா செய்யணும் அல்லாஹ் சொல்லி இருக்கான், அவன் தூதர் சொல்லி இருக்கான்னா உடனே நாங்க செய்ய தயாரு. இந்த அவுலியாக்களிடத்தில் போய் கையேந்து கேட்க வேண்டும் என்று திருக்குர்ஆனில் இருந்திருந்தால் உங்களுக்கு முன்னாடி நாங்க தான் என்ன செய்வோம், ஒவ்வொரு பள்ளி வாசலினுடைய ஆரம்பத்திலேயே என்ன செஞ்சிருப்போம், ஒரு தர்காவை உருவாக்கி வச்சிருப்போம். இவைகளை எல்லாம் சிறுக்கான வாசகங்களை போன்று இருந்தாலும் சிறுக்கு கிடையாது. இவையெல்லாம் எதற்கு சொல்ல வேண்டும், புரிய வைப்பதற்காக, விளங்குவதற்காக நம்ம இந்த மாதிரி வாசகத்தை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாய மக்களை புரிய வைப்பதற்காக சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு இதை நாம் சொல்வோம் என்று சொன்னால் அதனால மார்க்கத்தில் பொய் சொன்ன குற்றவாளியாக நாம் ஆக மாட்டோம் என்பதை விளங்குகிறோம். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அவர்களும் ஒரு பொய்யான நடவடிக்கையை என்ன செய்ய ஈடுபடுறாங்க. அவங்க மன்னராக போயிடுறாங்க. மன்னரின் கீழே ஒரு மந்திரியாக ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அங்கே உணவு தானியங்களை வாங்குவதற்காக அங்க வர்றாங்க. வரும்பொழுது அவருடைய சகோதரரும், அவங்க சகோதரர் 2 தாரமாக அவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னென்னா, அவரும் அவருடைய சகோதரரும் என்று திருக்குர்ஆன் பேசுகிறது. அவங்களுடைய மற்ற சகோதரர்கள் முதல் தாரம் மனைவியாகவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னொரு ஒரு சகோதரரும் 2ஆம் தர மனைவியாக இருந்திருக்கணும். அதனால தான் 2ஐயும் பிரித்து திருக்குர்ஆன் பேசுவதை நாம் பார்க்க முடியும். அதனால அந்த சகோதரருடன் இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனேயே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறார்கள், தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி வைத்துக் கொள்வது, மன்னரினுடைய சட்டப்படி என்ன செஞ்சு வைத்திருக்க முடியாது. அதனால அவங்க ஒரு சூழ்ச்சியை செய்கிறார்கள். என்ன செய்யறாங்கன்னா, திருட்டு குற்றம் புரிஞ்சுட்டாங்கன்னா பிடிச்சு வச்சுக்கலாம். அதனால என்ன செய்கிறார்கள், அந்த தானியத்தை அணைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை அந்த சிறுவன் அவருடைய சகோதரருடைய பையில போட்டு கட்டிட்டாங்க, இவங்களுக்கே தெரியாம. கட்டின உடனே நீங்க யாரோ திருடி இருக்கிறாங்க சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்க போகின்ற போன நேரத்தில் பார்த்தா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் இருக்காரு, அவருடைய இதுல அந்த பாத்திரம் இருக்கிறது. உடனே இவன் திருடர் ஆயிட்டதால நாங்கள் என்ன செய்வோம், வைத்துக் கொள்வோம், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை அனுப்பி விடுகிறாங்க. இதை பற்றி திருக்குர்ஆன் என்ன சொல்கிறதுன்னு சொன்னா, கதாலிக்க கிதுனால் யூசுஃபுக்கு தந்திரத்தை நாம் சொல்லிக் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்லுகிறார். ஏன்னா அந்த மன்னரின் சட்டப்படி என்ன செய்ய முடியாது, அவருடைய சகோதரரை வைத்துக் கொள்ள முடியாது என்பதின் காரணத்தினால் நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி செய்து உன்னுடைய சகோதரனை உன்னிடத்துல வச்சுக்க. இது என்னது, இந்த திருட்டு குற்றம் சுமத்தியது பொய், இது பொய்யான ஒரு நடவடிக்கை. ஆனா இந்த நடவடிக்கையை அல்லாஹ்வுத்தாலா அங்கீகரிக்கிறார். இதுல என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னால், இதுல 2 பேர் யாருமே பாதிக்கப்படல. முக்கியமாக திருட்டு குற்றம் சுமத்தப்பட்ட அந்த சகோதரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட முன்னாடியே என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார். சூரத்துல் யூசுஃபினுடைய 69வது வசனம் 76வது வசனம் இதை பற்றி பேசுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அந்த சகோதரனை ஆவா இலைஹி அஹாஹு, தன்னுடைய சகோதரனை கட்டி அணைத்து விட்டு சொன்னார், இன்னி அனா அஹூக்க, நான் தான் உன்னுடைய சகோதரன், நீ கவலைப்படாத, பலா தப்தைஸ் பிமா கானு யஅமலூன், உன்னுடைய இன்னொரு சகோதரருக்கு அவங்க செய்வதை எல்லாம் பற்றி நீ கவலைப்படாத, நீ என்னிடத்தில் இருந்து கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் தன்னுடைய சகோதரன் சொல்லிட்டு தான் திருட்டு குற்றம் சுமத்தி அவர்களிடத்தில் வச்சுக்கிறார். இது எந்த அடிப்படையில, தனக்கு சொந்தமான ஒரு பொருளை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்த தந்திரமாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இதை அடிப்படையாக வைத்து நம்ம சில விஷயங்களை என்ன செய்யலாம். அது பொய்யாகவோ பொய் குற்றத்துக்கு ஆளாக, நமக்குன்னு சொந்தமான ஒரு பொருள், அந்த பொருள் எனக்கு சொந்தமான பொருள், இந்த இதை நான் எழுதி கொடுப்பதின் காரணத்தினால் யாருடைய உரிமையையும் நான் பறிக்கல, யாருக்கும் நான் பாதிப்பையும் ஏற்படுத்தல.
அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால், இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் நீ பொய்யான சான்றுகளை தயார் பண்ண, பொய்யான நடவடிக்கைகள் நீ ஈடுபட்டாய் என்று மார்க்கம் என்ன செய்யாது, குற்றம் சுமத்தாது என்பதையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறில் இருந்து பார்க்க முடிகிறது. இது மனிதர்களிடத்தில் சொல்லக்கூடிய பொய். மனிதர்களிடத்தில் சொல்லக்கூடிய பொய்கள்ல எவைகளெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதைவிட மிக டேஞ்சரான சில பொய்கள் இருக்கிறது. அது அல்லாஹ்வின் மீது சொல்லப்படக்கூடிய பொய், அல்லாஹ்வின் தூதர் மீது சொல்லப்படக்கூடிய பொய். இதுக்கு எந்த விதிவிலக்குமே கிடையாது. அல்லாஹ்வின் மீது என்ன செய்யக்கூடாது, நம்ம பொய்யை இட்டுக்கட்டி சொல்ல. நிர்பந்தங்கிறது மொத்தத்துல பொதுவான உள்ள விதிவிலக்கு. அது இல்லாமல் மற்ற எந்த சூழ்நிலைகளையும் இணக்கத்தை ஏற்படுத்தி போறதுக்கு அல்லாஹ் மீது பொய் சொல்வது, அவனுடைய தூதரின் மீது பொய் சொல்வது இருக்கு, ரொம்ப மோசமான பொய்யாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. சூரத்துன் நிசாவுல 50வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன்னூர் கைஃப யஃப்தரூன அலல்லாஹி கதீப். அல்லாஹ்வின் மீது எவ்வாறு பொய் சொல்லுகிறார்கள், இட்டுக்கட்டி சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் கவனியுங்கள். அடுத்ததாக இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம்ல 93வது வசனத்தில் கேட்கிறான், வமன் அல்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிப அவ் கால ஊஹிய இலைய வலம் யூஹ இலைஹ ஷைஉன். அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடியவனை விட, பொய் பேசக்கூடியவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? அவனுக்கு வஹி வராமலே எனக்கு வஹி வந்திருக்கிறது என்று சொல்லுகிறானே, இவனை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். இப்படி நிறைய பேர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்ப கூட இருக்கிறாங்க. அல்லாஹ் தனக்கு வஹி இறக்கி இருப்பதாக சொல்லப்பட்டவர்கள் இதுக்கு முன்னால் பழைய ரமலானுடைய தொடர்ல நீங்க விரிவாக பார்த்திருப்பீர்கள். மிர்சா குலாம் காதியானி இவர் என்ன சொல்லுகிறான்னா, எனக்கு இறைவனுடைய வஹி இன்றும் வந்து கொண்டிருக்கிறது, நானும் ஒரு நபிதான். அல்லாஹ் அவனுக்கு எந்த வஹியையும் அறிவிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதியான நபி. அந்த நபியினுடைய இடத்துல யாரும் வர முடியாது, கடைசி நபி என்று சொன்னதற்கு பிறகும் கூட அவன் எனக்கு வஹி வருகிறதுன்னு சொன்னான். அவனுடைய கூத்துக்கள் நிறைய இருக்குது. ஐ லவ் யூ அப்படின்லாம் வஹி வந்துச்சுலாம் சொல்லி எழுதியிருக்கான். இங்கிலீஷ்ல வஹி வருதுலாம் சொல்லி எழுதியிருக்கலாம். இங்கிலீஷ்ல போய் சில ஆளுக்கு எழுத்து பிழைகளா வந்திருக்குதுங்க, என்ன கிராமர் பிழைகளா இருக்குன்னு சொன்னா, வஹி ரொம்ப ஸ்போர்ட்ஸா வேகமா வர்ற நேரத்துல சில மிஸ்டேக்குகள் வந்துதான் செய்யும் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். இதை பற்றி நிறைய பேசியிருக்கான். இந்த மாதிரி மிர்சா குலாம் போன்றவர்கள் எல்லாம் வஹி அவனுக்கு அறிவிக்கப்படாமலும் அல்லாஹ் எனக்கு வஹி வருவதாக ஒருவன் சொல்வான் என்று சொன்னால் அவன் தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அல்லாஹ்வின் மீது என்ன செய்கிறான், பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறான். இவனுக்கு என்ன தண்டனை? திருக்குர்ஆன் இந்த வசனத்திலே சொல்கிறது, பாசித்து ஐதீஹும், அவருடைய மலக்குமார்கள் தங்களுடைய கரங்களை நீட்டி அவனை பார்த்து சொல்வார், அஹ்ரிஜு அன்ஃபுஸக்கும் யௌம், இன்றைய நேரத்தில் உங்களுடைய உயிர்களை நீங்களே வெளியாக்குங்கள் என்று சொல்லி, துஜ்ஸௌன அதாபல் ஹூனி பிமா குன்தும் தக்கூலுன அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொய்யான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருந்தீர்களே அதற்குரிய கூலியாக இதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று உயிரை எடுக்கக்கூடிய வானவர்கள், நீனே உயிரை வெளியேற்று என்று சொல்லி அவன் உயிரை வெளியேற்றும் பொழுது மிகப்பெரிய வேதனைக்கு உள்ளாக்குவான். நபியே, அந்த நேரத்தில் பார்த்தாலே நீ கவனிப்பீர் என்று அல்லாஹ் அந்த திருக்குர்ஆன் வசனத்தில் சொல்கிறார். யார் அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக சொல்வான் என்று சொன்னால் அவனுக்கு மறுமை நாளுடைய தண்டனைக்கு முன்பாகவே உயிரை எடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. இது இந்த மாதிரி ஆளுக்கு. ஆனா நம்ம பழக்க வழக்கங்கள்ல நிறைய பேர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க பழைய காலத்தினுடைய கிளவிகளை கேட்டு பாருங்க, வயது முதிர்ந்தவர்களை கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க இஸ்லாம் என்று சொன்னா 100 மசாலா. என்ன 100 மசாலான்னு ஒண்ணு அவர் அப்பாஸ் மந்திரி ஒன்னு கேள்வி கேட்டா ஒரு கொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு வீட்டு முன்னாடி 4 பொம்பளைகள் முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, மரஹபா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் மந்திரி என்ன செய்ய கேட்டார், மீனாட்சி இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், எனக்கு முப்பால் வேண்டும் என்று அந்த பெண்மணி கேட்டால், நான் இப்பால் நீ அப்பால் நடுவிலே தாப்பால் என்றார். மரஹபாட்டு கூட அடிப்பாங்க. நீங்க நாங்க சின்ன பிள்ளைலாம் கேட்டிருக்கோம். இது மார்க்கம் என்ற பெயர்ல 100 மசாலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ கேள்வி எதே கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் மரஹபான்னு சொன்னா அது என்ன செஞ்சிடும், மார்க்கமா போய் இப்படி சொல்லியிருந்தோம். முடிய ரசூலுல்லாஹ்க்கு முடியறக்கின ஹதீது இப்படி எல்லாம் மார்க்கத்துல நிறைய. அதுல அரபு தமிழ்ல சில மௌலூதுகள் எழுதி வச்சிருப்பாங்க. அதுல பாதி தமிழ் இருக்கும், பாதி அரபில இருக்கும். அதுல பயானி கொடிய நகசு,
பயான் அரபி, கொடியங்கிறது தமிழ், இப்படி ரெண்டு இப்படியும் சேர்த்து கொடிய நகசு பற்றிய விளக்கம். அதுல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, நிகழும் ஒடுக்கத்து புதனை நெடியோன் நொஹசன்றான் குர்ஆனிலே. நிகழும் ஒடுக்கத்து புதனை, இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன் இருக்குது, இதை நகசென்றான் நெடியோன் நகசென்றான் குர்ஆனிலே. குர்ஆன்ல இது நகசு பீடை மாதம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். இதுல எவ்வளவு பெரிய அபாண்டமான பொய்! குர்ஆன் நமக்கு தமிழ்ல இருந்திருக்கிறது, அரபியில இருந்திருக்கிறது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புதன்கிற வார்த்தையே என்ன கிடையாது, திருக்குர்ஆன்ல கிடையாது. நீங்க வந்து அரபியா அப்படின்னு சொல்லுவாங்க புதன்கிழமைக்கு. அப்படிப்பட்ட ஒரு புதன்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எங்கேயுமே பயன்படுத்தியதே இல்லை. ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒடுக்கத்து புதன் என்பது வந்து பீடை மாதம் என்று திருக்குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார் என்று மக்களிடத்தில் சொல்லி இருக்கிறாங்களே, இது எவ்வளவு அபாண்டமான பொய் என்பதை நீங்க பாருங்க. அதே மாதிரி சுபஹான மௌலூது இன்றும் ஓதிட்டு இருக்கிறாங்க. அந்த சுபஹான மௌலூதுல ஒரு சிக்காயத்தை எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்துறாங்க. பிறந்த உடனேயே ஃபஅஹதஹு ஜத்துஹு அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவரை எடுத்துக்கொண்டு நலர இலைஹி அவரை தூக்கிட்டு பார்க்கறாங்க. உடனே பஸ்ஸமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹி ஜத்திஹி, அவருடைய பாட்டனாருடைய முகத்தை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிரிக்கிறார்கள். சிரித்த உடனே அக்பல் அலைஹி ஃபகால, அவரை பார்த்து அப்துல் முத்தலிப் ஒரு கவிதையை என்ன செய்கிறார், படிக்கிறார். அதுல என்ன படிக்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி ஹாதல் குலாமல் தய்யிபல் அர்தான், மிக தூய்மையான ஒரு குழந்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு அந்த பாட்டு தொடங்குகிறது. அதுல என்ன எழுதுது, அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன் அஹமது மக்தூபன் அலல் ஜினான். இதெல்லாம் சுப்ஹான மௌலூது மனப்பாடம் பண்றவங்களுக்கு தெரியும். அந்தல்லதி சும்மீத ஃபில் குர்ஆன், நீங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட மனிதராக இருக்கிறீர்கள். யாரை தூக்கி வச்சுக்கிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தையாக வைத்துக் கொண்டு குர்ஆனில் சொல்லப்பட்டவர் நீங்கள் தான், சொர்க்கலோகத்தில் அகமது என்று பெயர் சூட்டப்பட்டவரும் எழுதப்பட்டவரும் நீங்கள் தான் அப்படின்னு அப்துல் முத்தலிப் படித்தார் என்று மௌலூது வரிகள். ரபீல் அவ்வல் 12 பூரா பள்ளியாசல்ல அல்லாஹ்வுடைய இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த பொய்யை படிச்சுட்டு இருக்கான். அப்துல் முத்தலிபுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருவாங்க, குர்ஆனில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, வஹியாக இறக்கப்பட்டிருக்கிறது எப்படி தெரியும்? அல்லாஹ்வின் தூதருக்கே முதல்ல தெரியுமா? முதலாவதாக ஹிரா குகையில் போனாங்கல்ல, அங்க ஜிப்ரீலை பார்த்தாங்கல்ல, பார்த்துட்டு பயந்து போய் ஓடி போய் வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்தாங்க. அவங்களுடைய மனைவி ஹதீஜா தான் ஒன்னும் ஆகாது அப்படின்னு கூட்டிட்டு போய் வரக்கா பின் நௌஃபல் தான் அவருக்கு விளக்குகிறார். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த நாமூஸ், ஜிப்ரீல் வந்திருக்கிறார், நீர் இறை தூதராக்கப்பட்டிருக்கின்ற செய்தி அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. 40வது வயதில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு குர்ஆன் வஹி எனக்கு வந்திருக்கிறது என்பதும் அவர்கள் இறை தூதர் என்பதும் தெரிகிறது. ஆனால் சிறுக்கிலே ஊறி போய் இருக்கக்கூடிய அப்துல் முத்தலிபுக்கு கையை தூக்கிட்டு என்ன செய்ய, குர்ஆனிலே உங்களை சொல்லப்பட்டு இருக்கிறது, குர்ஆன் அப்ப இறக்கப்படவே இல்லை, குர்ஆனே அங்க கிடையாது. இது வந்து அபாண்டமான ஒரு பொய் இல்லையா? அல்லாஹ்வின் மீது சொல்லக்கூடிய ஒரு பொய் இல்லையா? அல்லாஹ்வின் மீது ஒரு பொய்யை அப்படியே அபாண்டமாக பள்ளியாசல்ல உட்கார்ந்து இன்றும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆலிம்கள் இதையும் படித்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்கள மாதிரி ஒரு அநியாயக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு கேட்கிறான். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் கவனத்துடனும் திருக்குர்ஆன் இருக்கிறதா என்பதை கவனித்தும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர இஷ்டத்துக்கு அடித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக ஆவார்கள். அதே மாதிரி மதுஹப் நூல்ல பாத்தீங்கன்னா நிறைய பொய், அதுவும் இந்த அல்லாஹ் தொடர்பாக அல்லாஹ் சொன்ன செய்தியாக நிறைய அல்லாஹ் மீது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. துருல் முஃப்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்களுடைய இமாம்களை பற்றி, முகமது எங்க இருப்பாரு, யூசுப் எங்க இருப்பாரு, எல்லா சொர்க்கத்துல. அபு ஹனீஃபா ஹைஹாத், அவர் ரொம்ப தூரமா ஆளல் இல்லையின் என்று சொல்லக்கூடிய ரொம்ப உயரமான சொர்க்கத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து கதை ஆரம்பிக்குது. எப்படி கைஃப எப்படி அவர் அங்கே போகாமல் இருப்பார்? வக்கது சல்லல் ஃபஜ்ர பி உலூஇல் இஷாயி 40 சனத்தன், இஷாவுல 40 வருடங்கள் இஷாவில் செய்த உழுவை கொண்டு ஃபஜரை அவர் தொழுதிருக்கிறார். இது எப்படி முதல் இஷாவில் இருந்துட்டு 40 வருஷமும் ஃபஜரை ஒழுங்கு இல்லாம தொழுந்தாரா? சரி, அப்படியே இல்லாம ஒவ்வொரு தடவையும் இஷாவுக்கு செய்ததே ஃபஜர் வரையிலையும்
உழுவே முறியாமல் தொழுது இருக்கிறாரா, அப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இதையாவது ஏதோ போயிட்டு போகுது நீங்க விட்டுறலாம். இதோ இஷாவில் ரொம்ப கட்டுப்பாடுடன் அவர் என்ன செஞ்சிருக்கிறார், தொழுது இருக்கிறார், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கார், 40 வருடம் நடந்திருக்காராம். அதுக்கு அடுத்து வரிசையாக கதைகளை சொல்கிறார்கள். சில இது நம்பிக்கொள்ளலாம், சில இது நம்ப முடியாத மாதிரி. ஹஜ்ஜ ஹம்சும் ஹம்சீன ஹஜ்ஜத்தன், 55 ஹஜ்ஜி அவர் செஞ்சிருக்கிறார். சரி, ஏதோ கஷ்டம் எப்போது போயிட்டே இருக்கோம், ஒரு வருடம் வச்சுக்கலாம். அல்லாஹுவை கனவில் 100 தடவை அவர் பார்த்திருக்கிறார். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 100 தடவை அல்லாஹுவை பார்த்திருக்கிறார். இது அல்லாஹ்வின் மீது சொல்லப்படக்கூடிய மாபெரும் ஒரு இட்டுக்கட்டுதல். இது ஏன் நாம் சொன்னா, சஹீஹ் முஸ்லிமில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு முக்கியமான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 287வது செய்தியாக அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், 3 விஷயங்கள் இதை யாராவது சொன்னால் நம்பினால் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டுக்கட்டி சொல்கிறார். என்ன, சலாசு மன் தகல்லம பி வாஹிதத்தின் மின்ஹுன்ன ஃபக்கத் அலம அலல்லாஹி ஃபிரியா, 3ல் 1 பேசினாலும் அவன் அல்லாஹ் மீது இட்டுக்கட்டி சொல்லி விடுகிறான். என்ன ஒன்று? ஜாம அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரப்பஹு ஃபக்கத் அலம அலல்லாஹி ஃபிரியா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறைவனை பார்த்தார்கள்னு சொன்னா அல்லாஹ் பொய் சொல்லிவிட்டான் அப்படின்னு அவன் நம்புகிறான். எவ்வளவு கடுமையான வாசம் பாருங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததாக சொன்னால் அல்லாஹ்வே நாம் பொய் சொல்லிவிட்டான் என்று குற்றம் சுமத்துகிறோம். உடனே அங்கே மஸ்ரூக் என்று சொல்லக்கூடியவர் தாய்ந்திருந்து, ஆயிஷா அவர்களே அவசரப்படாதீங்க, அவசரப்பட்டு ஒரு கருத்தை சொல்லிடாதீங்க. திருக்குர்ஆன்ல 2 இடத்தில் அல்லாஹ் சொல்ல, வலக்கத் ரஆஹு பில் உஃப்கில் முபீன், தெளிவான அடிவானத்தில் அவரை கண்டார். வலக்கத் ரஆஹு நஸலத்தன் உஃப்ரா, இன்னொரு முறையும் கண்டார் என்று திருக்குர்ஆனே பேசுகிறதே. நீங்கள் எப்படி அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், இந்த உலகத்திலேயே இந்த வசனம் தொடர்பாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட கேட்ட முதல் ஆள் நான் தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட கேட்கிறேன், இது யார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மையான தோற்றத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 தடவை தான் பார்த்திருக்கிறார்கள். அந்த 2 தடவையைத்தான் திருக்குர்ஆன் இங்கே பேசுகிறது. அல்லாஹ் தஆலாவை பார்த்ததை இந்த வசனம் பேசவில்லை. அவர்கள் மேராஜ் போனாங்க, அல்லாஹ்விடத்தில் பேசி இருக்கிறார்கள், ஆனால் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2 குர்ஆன் வசனங்களை அவங்களுக்கு, நீ 2 வசனத்தை சொல்றியா, நான் 2 வசனங்களை உனக்கு சொல்கிறேன், அதை நீ எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆத்துத்ரிக்குல் அபுசார் ஒஹுவ யுத்ரிக்குல் அபுசார், பார்வைகள் அவனை அடையாது, அவன் பார்வைகளை அடைகிறான். திருக்குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் சொல்றானே, நம்முடைய பார்வையினால் அவனை பார்க்க முடியாது இந்த உலகத்துல, ஆனால் அவன் எல்லா பார்வைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இது ஒரு வசனம். வமா கான லி பஸரின் ஐயு கல்லிமுஹுல்லாஹு இல்லா வஹியன் அவ் மின் வராய ஹிஜாபின் அவ் யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் எந்த மனிதனிடத்தில் பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா வஹியின் மூலமாக அல்லது ஒரு திரைக்கு அப்பால் இருந்து அல்லது வஹியின் மூலமாக இங்கே அறிவித்து இதன் மூலமாகத்தான் அல்லாஹ் பேசுவானே தவிர வேற மனிதர்களிடத்தில் வேறு விதமாக பேசுவதில்லை. நேரடியாக பேசுறது சொல்லல அல்லாஹ். இந்த 2 வசனமும் உமக்கு சொல்லவில்லையா, அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க முடியாது. அப்ப உங்களில் யாராவது அல்லாஹ்வை பார்த்ததாக சொன்னால், அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லுகிறானே அவன் பொய் சொல்லிட்டான்னு நீங்க குற்றம் சுமத்துறீன்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறா, என்ன நீ பார்க்க முடியாது, உன்னுடைய பார்வையினால் என்னை அடைய முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொன்னதை நீங்கள் மறுக்கிறீர்கள், அல்லாஹ் பொய் சொல்லுகிறான் என்ற குற்றச்சாட்டை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு ஆயிஷா நாயகி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன செஞ்சிருக்காரா, 100 தடவை அல்லாஹுவை இவர் பார்த்திருக்கிறார். இது அல்லாஹ்வின் மீது சொல்லக்கூடிய ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கடுத்து இது சொல்லி முடித்தவுடன் காபத்துல்லாஹ்ல போய் தொழுகிறார். எப்படி தொழுகிறார்? அலா ரிஜிலிஹுல் யும்னா வல அல் யுஸ்ரா அலா லஹரிஹி, வலது காலை வச்சு இடது காலை இதுக்கு மேல இப்படி வச்சுக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 காலையும் கீழே வச்சு தான் தொழுகிறாங்க. இவர் என்ன செய்ய, வலது காலை வச்சு இடது காலை இதுக்கு மேல வச்சுட்டு குர்ஆன்ல பாதி குர்ஆனை அப்படியே ஒரு ரக்காயத்துல ஓதி முடிக்கிறார். அதுக்கு அடுத்த ரக்காயத்துல என்ன செய்யறாரு, இடது காலை வச்சு இடது காலுக்கு மேல வலது காலை இதுக்கு மேல இப்படி வைத்து என்ன செய்யறாருன்னா மீதி குர்ஆனையும் என்ன செய்யறாரு, முடிச்சு விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அப்துல்லாஹ் பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள்
குர்ஆன் எனக்கு ஓதுறதுக்கு அதிகம் ஆற்றல் இருக்குன்னு சொல்லும் பொழுது கடைசியாக 3 நாளுக்கு குறைவாக குர்ஆனை ஓதி முடிக்க கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்க. அதே மாதிரி திருமதி என்ற ஹதீஸ் இடம்பெறும் 3 நாளுக்கு குறைவாக ஓதினால் அவன் குர்ஆனை விளங்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெளிவான தடை இருக்குது. இவர் ஒரே நாள்ல என்ன செய்யறார், ஒரே இரவுல முழு குர்ஆனையும் ஓதி முடித்திருக்கிறார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நேரடியான கட்டளைக்கு முரணானது. அதற்கடுத்து முடிச்ச பிறகுதான் என்ன செய்யறார், நாஜா ரப்பஹு, தன்னுடைய இறைவனை கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார். மா அபதக ஹாதல் அப்துல் லைஃப் ஹக்க இபாதத்தி, உன்னுடைய இந்த பலகீனமான அடியான் உன்னுடைய இபாதத்துகளை முழுமையாக செய்யல, ஆனால் உன்னை எப்படி விளங்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவன் விளங்கி இருக்கிறான். எனவே இந்த இபாதத்தில் குறைவாக செய்ததை நான் உன்னை முழுமையாக நான் விளங்கி இருக்கிறேன் இல்லையா, அதை கொண்டு ஈடு கட்டிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். இத்துடன் முடித்தால் கூட ஏதோ என்று நாம ஏத்துக்கலாம். அடுத்த உடனே எழுதுகிறார், ஃபஹத்தப ஹாத்திஃபுன் மின் ஜானிபில் பைத், காபத்துல்லாவின் ஓரத்தில் இருந்து ஒரு அசரீர் சத்தம் கேட்கிறது. எப்படி கேட்கிறது, யா அபா ஹனீஃபா, அபு ஹனீஃபாவே, கத் அரஃப்தனா ஹக்கல் மஅரிஃபா, நம்மை நீ சரியான முறையில் விளங்கி வைத்திருக்கிறீர். வ ஹதம்தனா ஃபஅஹ்சன்தல் ஹிதுமத, அழகிய முறையில் எனக்கு பணிவிடையும் நீ செய்துவிட்டீர். ரெண்டுமே கரெக்டாக நீ செய்துவிட்டீர். எனவே நான் உனக்கு கொடுக்கிறேன், கத் கஃபர்னா லக், உன்னுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். உனக்கு மட்டும் இல்ல, வலிமனித்தபஅக மிம்மன் கான அலா மதுஹபிக இலா யௌமல் கியாமா, மறுமை நாள் வரையிலேயும் உன்னுடைய மதுஹபை எவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டேன். துருல் முக்தார்ல முன்னுரையில முகத்திமாவுல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் தஆலா வஹி இறக்குனானா, அப்படின்னா என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாவம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மன்னிப்பு மற்ற எல்லா அனபி மதுஹபிலும் இருக்க சொல்லணும். ஏன் 4 மதுஹபும் சரின்னு சொல்றீங்க? எல்லாருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சா? திருக்குர்ஆன்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முந்தைய பாவங்கள் தான் மன்னிக்கப்பட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறானே தவிர மற்ற மனிதர்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா அல்லாஹ் சொல்றானா? எங்க மறுமை நாள் வருகின்ற வரையிலையும் ஹனபி மதுஹபை பின்பற்றுவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றா என்ன அர்த்தம்? ஹனபி மதுஹபை பின்பற்ற அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போவான். இந்த உத்தரவாதம் அல்லாஹ் கொடுத்தானா? நபியை பின்பற்றிய நபி தோழருக்கு இல்லது. நபி தோழர்களாக இருந்தாங்கல்ல, மத்த எத்தனை நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தாங்களே, அபூ ஹனீஃபா மதுஹபை அவங்க பின்பற்றலையே, அதுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லையா, அவங்களுக்கு தான் எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த உத்தரவாதம் கிடையாது. ஆனால் அபூ ஹனீஃபாவை பின்பற்றியவர்களுக்கு மன்னிப்பு இருக்குன்னா ஒரு அபாண்டமான பொய் இல்லையா இது? இது இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருப்பாங்க, இவரை தான் நீங்க பின்பற்றணும், மத்த யாரையும் பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லி இருப்பார்கள் இல்லையா? நபி தோழர்கள் எல்லாம் அவர்களை பின்பற்றணும் நமக்கு அறிவித்து செஞ்சிருப்பாங்களா இல்லையா? அப்போ இப்படி தன்னுடைய மதுஹபை உயர்வாக காட்ட வேண்டும் என்பதற்காக நிறைய பொய்கள் இது போன்ற இறைவனின் மேல என்ன செய்யறாங்க, இட்டுக்கட்டி சொல்றாங்க. இந்த மாதிரி இட்டுக்கட்டினால் அவர்களுடைய உயிர் போகின்ற நேரத்திலேயே அல்லாஹ் மிக கடுமையான வேதனையும் கொடுப்பான், மறுமை நாளையிலும் கடுமையான வேதனையை அவர்களுக்கு பரிசாக வைத்திருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் மதுஹப்ல சொல்லப்பட்ட, அதே மௌலூதுகள்ல சொல்லப்பட்ட செய்திகளும் திருக்குர்ஆன் தொடர்பாக இருக்கிறது. அதே போன்று நபிகள் பெருமானார் அவர்கள் மீதும் நிறைய பொய்யான செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. அதனுடைய விளக்கத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தொடரில் விரிவாக பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.